கல்யாணத்துக்கு மற்ற எல்லா பொருத்தம் இருந்தாலும் அந்த 2 பேரும் ஒன்றா நின்னா ஜோடி பொருத்தம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கணும். ஏன்னா ஃப்ளக்ஸ் அடித்து கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி மாட்டிடுவாங்க. அங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு போகிறவங்க கூட என்ன பொண்ணு என்ன மாப்பிள்ளை அப்படின்ட்டு போயிருவான். அதனால் அந்த ஜோடி பொருத்தம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது பலருடைய எண்ணமாக இருக்கும், எதிர்பார்ப்பும் இருக்கும். லக்னத்துக்கு 7வது வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்துச்சுன்னு வைங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். 7ல் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து நின்றுச்சுன்னா அவங்களுக்கு தாரதோஷம் வேலை செய்யும். அப்போ குடும்பத்தில் பிரிவினை வரும். ஆனால் நீ ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்ற, நல்லா இருந்து என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். ஆனால் விஷயம் என்னன்னா, செவ்வாய் தசையோ அந்த சுக்கிர தசையோ கல்யாணத்துக்கு முன்னால் முடிஞ்சிருந்தாலோ அல்லது கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டிலாம் பெற்றதுக்கப்புறம் லேட்டாக வந்தாலோ பஞ்சாயத்தே கிடையாது, அந்த குடும்பம் நல்லா ஓடும். இது மாதிரியான ஜாதகங்களை எல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளுறதுனால தான் நிறைய ஜாதகர்களுக்கு கல்யாணம் முடிகிறது ரொம்ப இழுன்னு இழுத்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்ததுன்னா ஜோடி பொருத்தம் அடுத்தையும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும். நம்ம பொண்ணு பார்க்கல இது மாதிரியான பொண்ணெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாங்கடா, நம்ம பொண்ணு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த மாடல்லாம் அருமையாக வருதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நிறைய இருக்கும்.